இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு கொடுத்த சத்தியம் வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பிலமோன், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், முதல் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் எங்களுக்கு பிரியமானவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமோனுக்கும் போதும். பிரியமானவர்களே, இன்று நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிற சத்தியம் இது ரொம்ப விசேஷமானது என்று நான் கருதுகிறேன். விசுவாசிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிறவங்களுக்கும் நான் கர்த்தருடைய வருகையில் காணப்படணும், அந்த நித்திய ராஜ்யத்தில் நித்திய வீட்டில் எனக்கு ஒரு இடம் வேணும் என்கிற அந்த ஆசை உடையவங்களுக்கும், சரியா இந்த பூமிக்குரிய ஓட்டத்தில் நான் ஒரு வேஸ்டான ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விசுவாசியாக இருந்துடக்கூடாது. என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் எங்கள் தேசத்தின் சமுதாயத்துக்கும் நான் உபயோகமான ஒரு தேவ பிள்ளையாக இருக்கணும் என்ற கண்ணோட்டத்தோடு வாழ்கிற பிள்ளைங்க இந்த சத்தியத்தை கவனிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டே வரேன். தீத்துவை பற்றி பேசணும்னு சொன்னீங்க, தீமோத்தேயை பற்றி ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொன்னீங்க. இப்போது இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா டெய்லி பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. டெய்லி பரலோக கதவை தட்டி இன்றைக்கி என்ன, அன்றைக்கி 40 வருஷம் வனாந்தரத்தில் அனுதினமும் மன்னாவை பொறுக்குனா தான் உயிர் வாழ முடியுன்ற மாதிரி அனுதினமும் தேவனை நோக்கி பார்த்து பார்த்து கர்த்தர் உணர்த்துகிறதை உங்களோடு பேசிக்கொண்டே வருகிறேன். ஒரு பக்கம் பயங்கரமான சவால். இது யாருக்கு தெரியும்னா ப்ரீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். ப்ரீச்சர்ஸ் தான் தெரியும். எல்லா ப்ரீச்சர்ஸுக்கும் தெரியுமானா எல்லா ப்ரீச்சர்ஸுக்கும் தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ப்ரீச்சர்ஸில் பல வகை இருக்குது. ஆமாம், வேதம் மட்டும்தான் கையில் இருக்கும், சில ஒத்த வாக்கிய புத்தகங்கள் கையில் இருக்கும். அதை வச்சு பிரசங்கங்களை ஆராய்ச்சி பண்ணி போராடி ஜெபிக்கிற அந்த காலங்கள்லாம் மாறி இந்த காலங்கள் அதாவது டவுன்லோட் ப்ரீச்சர்ஸ்ன்னு சொல்வேன் நான். யாராவது அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறத சிஸ்டத்தில் ஈஸியாக அப்படி டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே ஐபேடில் கொண்டு வச்சு அதையே அப்படி பிரசங்கம் பண்ணுற டவுன்லோடு பிரசங்கியார்கள் பெருகிட்டு வரக்கூடிய காலம். அது தப்பா அது ரைட்டா அப்படின்னா, அது எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னு கேட்டால், இன்னொரு தேவ மனிதர்கள் கொடுக்கிற வேத வசனத்தை நம்ம பயன்படுத்துவது தவறில்லை. ஆனால் அப்படியே வச்சு அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை அதிலிருந்து எனக்கு, உதாரணமாக அன்னைக்கு இருக்கிற லூக்கா, யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷம் தான் இன்னும் வரைக்கும் போதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த மணி நேரத்துக்குரிய ரேமா வேர்டை அளவிட்டால் அந்த மணி நேரத்துக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை கண்டுபிடிச்சு ஜனங்களுக்கு சொல்லும்போது தான் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அங்கே தான் ஒரு எழுப்புதல் வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் போராட்டம். சாம் ஜெபத்திரை அண்ணன் பேசும்போது, நாங்கள் பேசும்போது, ஒவ்வொரு நாளும் எனக்கு எக்ஸாம் அப்படிம்பாங்க. அன்றன் உள்ளப்போ புத்தகம் எழுதணும், ஒவ்வொரு நாளும் பரீட்சை. அமேன். சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். கர்த்தருடைய பிள்ளைகளை பிலமோனை குறித்த சில சத்தியங்களையும் சாட்சிகளையும் நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணுங்கிறது தான் என் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம். அதாவது பைபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில், நியூ டெஸ்ட்மெண்ட்டில். பரிசுத்தவான்களை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். அவங்க ஓடின ஓட்டத்தை கவனித்து பார்க்கணும். அவங்க செய்த சாதனைகளை நம்ம விவரிக்கணும். அவங்க கடந்து போன வேதனைகளை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை சாதனையாக அதை ஏற்றுக்கொள்ளணும்.
அப்போதான் நம்முடைய வாழ்வும் பேசப்படும், நம்முடைய வாழ்க்கையும் பேசப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். அப்போ பிலமோனை குறித்து பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவன் ஆகிய பவுல், அதாவது ஜெயிலில் இருக்கார், பிரிசனில் இருக்கார், தீமோத்தேயும் அவர் இருக்காங்க. அப்போ பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாகி இருக்கிற பிலமோன், ஆமென், உடன் வேலையாளுமாய் இருக்கிற மை ஃபெலோ லேபரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலமோன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யார் அப்படின்னா உடன் ஊழியன் அல்லது உடன் வேலையாள், கோவர்க்கர், இணைந்து ஓடுகிற ஒரு தேவ மனிதன், இணைந்து ஓடினவர். சரி, அதுக்கும் நமக்கு என்ன பிரதர், நானும் பிரச்சனையில் போராட்டத்தில் உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி நேரத்தில் நீங்கள் உட்காரல, காலமெல்லாம் போராட்டம் தான் நமக்கு. ஆமாம், ஏதாயிலும் ஒரு போராட்டம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதுதான் லைஃப். நம்ம வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம், அப்படியே சக்கரம் சுழண்டு வரும். சுழண்டு கீழே வரும்போது அப்படியே ஒரு சோர்வு, போராட்டம், பிரச்சனை, வியாதி, துன்பம், கடன் பிரச்சனை, அப்படியே நெருக்கம் அப்படியே வரும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆமென் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவனை விடுதலை ஆக்கி இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறான்னு சாட்சி சொல்லுவோம். அப்புறம் திடீர்னு ஒரு போராட்டம் வரும், திரும்ப வரும். இதுதான் வாழ்க்கை என்ற சக்கரம். இந்த சக்கரம் சுழலணும், அதான் முக்கியம். சக்கரம் சுழண்டா தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பிலமோன் ஒரு உடன் ஊழியக்காரன். ஊழியக்காரங்களுக்கு சொன்னால் பரவாயில்ல, பாஸ்டர்ஸ், எங்கள் பாஸ்டருக்கு போதீங்க அப்படின்னு, அதில் அந்த காலம் பைபிளில் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போவுமே யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசப்பாவின் பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நானும் 3 வருஷமாக இதை சொல்லிக்கிட்டே வரேன், அதாவது ஆன்லைனில். அதுக்கு முன்னால் 39 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் வரேன். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, எலெக்ஷன் கிடையாது, ஆண்டவருடைய செலெக்ஷன் தான் முக்கியம். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ மார்க்கத்தில் எலெக்ஷன் கிடையாது, செலெக்ஷன் தான் முக்கியம். திரும்ப சொல்கிறேன். அப்படியா? அப்படின்லாம் எங்கள் சபையில் எங்கள் பிஷப்லேருந்து எல்லாருமே, அது வேறு ஆவி உள்ளே வரும்போது தான் இந்த மாதிரி ஆவிகள். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை எழுப்புதலுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு போராடுகிறோம். அதுக்கு தான் போராடுன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. சில ஆவிகளை சபையிலிருந்து, குடும்பங்களிலிருந்து துரத்தணும்னா போராடினா தான் முடியும். அந்த ஜென்டில் ப்ரேயர்ஸுக்கெல்லாம் இப்போ வேல்யூ கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள். லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். லேவியர் ஆகமம், நீங்கள் திருப்புங்க பைபிளை. லேவியர் ஆகமம் 40, அதாவது 25:42. அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர், ஆகையால் அவர்களை அடிமைகளாக விற்கலாகாது. ஆண்டவர் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர். அதே அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 55 பாருங்க. 55. என் ஊழியக்காரர், இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. ஆண்டவர் பேசுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை. இனி அவர்கள் அடிமைகள் அல்ல. பார்வோனின் அடிமைத்தன வீட்டிலிருந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். செங்கலை சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்ட அடிமைத்தனம், அவங்க கூக்குறதெல்லாம் கேட்டு என் ஜனங்களை நான் விடுதலை ஆக்கியிருக்கிறேன். அவர்களுக்குள்ள இப்பொழுது பார்வோன் ஆவியோ அல்லது எஜிப்சியன் ஸ்பிரிட், எகிப்தின் ஆவியோ கிரியை செய்ய முடியாது. அவர்களை என் ஊழியக்காரராக நான் பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவரே வாயை திறந்து சொன்ன வார்த்தை. இது பழைய ஏற்பாடு ஐயா, இது பழைய ஏற்பாட்டு. நீங்கள் நியாயப்பிரமாணத்தையே பேசிட்டு கிடக்கிறீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 28ல் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் வாசிங்க. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 19ஆம் வசனத்தை திரும்ப பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை, அதாவது எல்லா தேசத்தின் மக்களை விசுவாசிகளாய் மாற்றுங்கள் என்று ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. சீஷராக்குங்கள். காது கொடுத்து கேளுங்க. ஆமாம், அந்த சர்ச்சில் அந்த தரையை தேய்ச்சிக்கிட்டு பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டே இருந்து காலாகாலமும் நான் இந்த சர்ச் மெம்பரு, அந்த சர்ச் மெம்பரு, எங்கள் தாத்தா மெம்பரு, எங்கள் அப்பா மெம்பரு, நானும் மெம்பரு, 3 தலைமுறையாக இந்த ஊரில் நாங்கள் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதுக்காக ஸ்தோத்திரம். நீ ஒழுங்காய் சபைக்கு போகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் விசுவாசியாக இருந்து மரித்தால் ஆண்டவர் சொல்லுவார், உன்னால் எனக்கு என்னடா பிரயோஜனம்? உன்னால் என்ன பிரயோஜனம்? உன்னை ரட்சித்தேனே, உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினேனே, உனக்கு எவ்வளவு செய்திகளை நான் கொடுத்தேன். உன்னால் என் மந்தைக்கு எத்தனை ஆடுகள் வந்தது. கேட்பாரா? சிலருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ஒன்று சொல்லியா கூப்பிடுறாங்க? உங்கள் வீட்டில் ஒய்ஃப் வந்து சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டா இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பசி எடுத்தோன்னு சாப்பிடணுங்கிற எண்ணம் வருதா? பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து வராங்க, வந்து பசியோடு வரும்போது அம்மா சொல்கிற வரைக்கும், அம்மா சொன்னாதான் நான் சாப்பிட போவேன்னா இருக்கு. அதுங்களுக்கு தன்னை அறியாமலே பசி வந்தோடனே ஏதாவது இருக்கா சாப்பிட. அப்போ அந்த பசி, அது இயற்கை உணவை, அந்த அது ஆத்தும பசி இருந்துச்சுன்னா நல்ல காது கொடுத்து கேளுங்க. செவிட்டு காதுகளெல்லாம் நல்ல கவனிங்க. சும்மா நோகாமல் உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டார், உன்னை சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொன்னார், செய்யல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எத்தனை வருஷமாக நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சபைக்குள்ளே சண்டை, கமிட்டியில் சண்டை, வீட்டுக்குள்ளே சண்டை, ஆஃபீஸில் சண்டை, ஒரு வாய் எடுத்தா போய் ஒரு இடத்துல ஒபீடியன்ட் கிடையாது. சரியா? ஒரு சாட்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம இல்லை, அப்போ போராடுகிற ஊழியர்களுக்கு விரோதமாக போராடுறது, இப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. நீ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஊழியக்காரனையும் பார்க்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சீஷராக மாற்றுங்க. பேப்டிசம் கொடுத்து ஒரு சர்ச்சில் விசுவாசியாக வச்சு அவனை சாகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவரக்கூடாது. அங்கே இங்கே ஊழியத்துக்கு போனியோ உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். மிரட்டுகிற நிறைய ஆட்கள் இருக்காங்க. அது தவறான காரியம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. சில ஞானமுள்ள தேவ மனிதர்கள், நீங்கள் நல்லா போய் ஊழியம் செய்யுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை பயன்படுத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுகிற நல்ல ஒரு ப்ராட் மைண்டட் லீடர்ஸ் இன்னும் நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிறாங்க, எல்லா சிட்டியிலும் இருக்கிறாங்க தான், இருக்கவும் செய்கிறாங்க. நான் பேசுகிறது யாருக்குன்னு தெரியும். அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டின்படி இஸ்ரவேலர் மக்கள் என்னுடைய ஊழியக்காரர். நியூ டெஸ்ட்மெண்டின் படி 28:19 இயேசுவினுடைய கிரேட் கமிஷனே, நீ போய் சீஷராக்கு, விசுவாசியாக மாற்றி விட்டுறாத, அவனை தண்ணி தெளித்து விட்டுறாத, தண்ணியில் முக்கி விட்டு எடுத்து விட்டுறாத, அவனை லீடர்ஷிப் சீஷத்துவ பயிற்சிக்குள்ள டிசைபிள்ஷிப்புக்குள்ள வர வரைக்கும் நீ அந்த ஆத்துமாவை ஃபாலோ பண்ணணும். ஆமென். டாக்டர் பில்லி கிரஹாம் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவர் ஆத்துமாக்களுக்காக பிரசங்கிப்பார். நல்ல கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே டாக்டர் பில்லி கிரஹாமுடைய ஊழியத்தில் ஆயிரமான மக்கள் மேடையை நோக்கி வருவார்கள். ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா, இயேசுவே என்னை மன்னியும், லார்ட் சேவ் மீ, ஹல்லேலூயா அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிச்ச உடனே ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார், போங்க,
கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகும், பிள்ளை பிறக்கும் அப்படின்னு வார்த்தையை சொல்லி அனுப்ப மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், மற்ற கூட்டத்தில் வந்தவங்களாம் அனுப்பிடுவாங்க. இந்த ஆல்டர் கால் கொடுத்து மேடைக்கு பக்கத்தில் வந்தவர்களோடு குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இயேசுவை ஏற்றுக்கொண்டாயே, இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், இனி நீ செய்ய வேண்டியது என்ன, நீ எப்படி உன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், எப்படி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், பாரத்தோடு தேவ மனிதர் அந்த மக்களோடு கூட பேசுகிற வீடியோ பிக்சரை அடிக்கடி நான் பார்த்துருக்கிறேன். டாக்டர் பில்லி கிரகாம் அவன் இவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷனுடைய சீக்ரெட்டை வந்து ஃபாலோ அதுதான் முக்கியம். இன்றைக்கி இந்த ஃபாலோப்லாம் கிடையாது. ஃபாலோப்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. சர்ச்சுக்கு வந்தால் ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹாய், போகும்போது பாய், முடிஞ்சு கதை. அவன் எங்கே போகிறான், எங்கே வரான், அவனுடைய சிச்சுவேஷன் என்ன, அவங்க அப்பா இல்லையே, அவன் வீட்டில் எப்படி சாப்பிட்டாங்களா, அந்த வீட்டினுடைய நிலைமை என்ன, இந்த பயல்களெல்லாம் அப்படி சுற்றிட்டு கிடக்கானுங்களே, ஆலயத்துக்கு வர்றது இல்லையே, அதை குறித்து ஆத்தும பாரம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் சொல்லணும். இன்றைக்கும் சின்சியராக இருக்கிற தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. பல்லாயிரங்கள் ஆலயத்தில் இருந்தாலும் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பாஸ்டர் டி மோகன் போன்ற மூத்த தேவ மனிதர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது தெரியும், ஓ ஒய்ஃப் வந்திருக்கா, ஹஸ்பண்டை காணோம், பிள்ளைகளை காணோம் அப்படின்னு அவங்க வாட்ச் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. அதுதான் வந்து பழங்கால ஊழியர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, சிஸ்டமேட்டிக். அதான் ஆமாம், தென்னிந்திய திருச்சபைகளில் சில தேவ மனிதர்கள் வாசலில் வந்து நின்றுவாங்க. திரும்பி போகும்போது தோத்திரம்னு சொல்லிக்கிட்டு எங்கே காணோம், ஒய்ஃபை காணோன்னு விசாரிப்பாங்க. சிலருக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ரொம்ப பிஸியாகிட்டான் பாருங்க. இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் என் ஆண்டவர் உடன் ஊழியர்களாக மாற்ற விரும்புகிறார். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. 2வது எவிடன்ஸ் கொடுக்குறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6ல நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமா, நிறைய பேரு என்ன கர்த்தர் ராஜாவா வச்சிருக்கிறாரு, நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் ராஜரீக கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை அது என்ன வசனம் அங்க சொல்லியிருக்கு, திரும்பி பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, வாசிங்க, திரும்ப வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இன்னும் பாருங்க, ராஜாக்களா மாற்றி இருக்கிறார். உண்மைதான், நான் ராஜா வீட்டு பிள்ளைன்னு சில பேர் ரொம்ப அப்படியே பாசிட்டிவாக பேசணும்னு பேசுவாங்க. உன்னை ஆசாரியனாக மாற்றிருக்காரு, அது தெரியாதா உனக்கு? வாலிப தம்பிக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை இன்னொரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. வாசிங்க, 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஆமென். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எதுக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனவுமா இருக்கிறீங்க. ஆமா, இதுல நான் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன்னு அந்த வார்த்தையை மாத்திரம் பிச்சை எடுக்கக்கூடாது. அதில் அழகாக சொல்லியிருக்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. we are all chosen generation. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும்.
ஆமென். ஆண்டவருடைய புண்ணியங்களை, அவருடைய மார்வலஸ் திங்க, அவருடைய அதிசயங்களை அறிவிக்கிறீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, அதெல்லாம் பாஸ்டர்ஸ், உங்களை மாதிரி எவாஞ்சலிஸ்ட்டு இப்படின்னு நீங்கள் எங்களை ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு, நீ எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? யார்ப்பா அதை கேட்கறது? யார் கேட்கறது? இன்னொரு விஷயம், எங்களை மாதிரி ஆட்கள் சொல்லி கொடுத்துருந்தா, சரியான லீடர்ஷிப் இருந்திருந்தா, நிறைய லீடர்ஸை நம்ம உருவாக்கி இருக்கலாம். ஆமென், ஆமென். அரசியல் தலைவர்களை பார்த்து படிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. காலாகாலங்களில் லீடர்ஸை உருவாக்கும் போது அடுத்தடுத்து சந்ததி எழும்பி வராங்க பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எதுக்காக கர்த்தர் அழைத்தார், எதற்காக ரட்சித்தார்? ஆமென் பாஸ்டர், அல்லேலூயா பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர் அப்படின்னு லைக் போடவா அழைச்சாரு? சூப்பர் சொல்லவா அழைச்சாரு? ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர் பிரசங்கம், கீப் இட் அப் சொல்றதுக்கு அழைச்சாரு? ஆமா, இதெல்லாம் நவீன காலத்தில் பிசாசின் வேலை. எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தார் கேட்டு பாருங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்க, நீங்களே ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, என்னை எதுக்காகப்பா அழைச்சிங்க? ஆமா, 3 வேளை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாரிச்சு சாயந்தரானா ஷாப்பிங் மாலில் போய் சுற்றிக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்வீஸில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரும்போதே ஒரு 2 கிலோ கறியை வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து பொரிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு ஆக்கிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அந்த வாரம் ஃபுல்லாக சுற்றுறதுக்காக வச்சிருக்காரு ஆண்டவர். எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தார்? எவ்வளவு இன்னைக்கு சபைகள் போராடுகிறது. ஆமென். கிறிஸ்தவ நிறுவனங்கள் போராடுகிறது, கண்ணீர் வடிக்கிறது. ஆமென். உபத்திரவப்படுகிறது. இந்திய சபைகள் உபத்திரவத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. ஆமென். இதை குறித்த அஜாக்கிரதையாக இருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. செவித்தனம் இல்லாதவர்கள், தங்கள் காதுக்கினிய போதிக்கிறதை கேட்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் அதிகமாயிட்டாங்க. அதனால தான் நான் பாரத்தோடு சொல்றேன், பிலமோன் யார்? அவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன் ஊழியக்காரன். பிலமோன் வசனம் சொல்லுகிற என் உடன் வேலையாள். பிலமோன் எனக்கு பிரியமான உடன் வேலையாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்க யாரு? இல்லை, நான் ஐ எம் எ மெம்பர் ஆஃப் CSI பாஸ்ட் 45 years. அங்கே பரலோகத்தில் சேர்த்துக்கிடுவாங்களா? நான் கேட்குறேன். ஐ எம் மெம்பர் ஆஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட். ஐ எம் மெம்பர் ஆஃப் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை. ஐ எம் மெம்பர் ஆஃப் சால்வேஷன் ஆர்மி. ஐ எம் மெம்பர் ஆஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். லுத்தரன்ஸு எந்த சபையில் மெம்பர்ஷிப்பாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருக்காக செய்தது என்ன? நம்ம என்ன கேட்குறோம்? அவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார்? ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள் சரியா பிரசங்கம் பண்ணியிருந்தாங்கன்னா கடந்த 30 வருஷத்துல, அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பேசுவாங்க? ஆமா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இதுதான் ஒவ்வொரு பிரசங்கமும் இருக்கும். வேணா அவர் 55 வயதை கடந்தவர்கள், 60 வயதை கடந்தவர்களை கேட்டு பாருங்க. அன்னைக்கு என்ன பிரசங்கம்? இன்று இரவு நீ மரிப்பாயானால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இரவு போகும்போதே உன் வீட்டின் வாசலில் ஒரு கார் நிற்கிறதை பார்க்கிறேன். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா அப்படின்வான். கடைசியில் மோட்டார் சைக்கிளை கழுவி அவன் பார்த்தீங்கன்னா 4 மாதம் இருக்கும். உனக்கு எப்படி காரை தருவார்? இன்னைக்கு எல்லாருமே காரில் போகிறோம் வரோம். கார் இருக்கிறவனுக்கு ஒரு கார், இல்லாதவனுக்கு ஏகப்பட்ட கார். ஓலா இருக்கு, ஊபர் இருக்கு, என்னென்னமோ சொல்றாங்கல்ல. என்ன சொல்றீங்க? அவன் எங்கே போகிறது கிறிஸ்தவ மார்க்கம்? பாரத்தோடு நான் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உண்ணவும் உடுப்பதற்காக இருக்கிற இடத்துக்காக நமக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வேலைக்காக, படிப்புக்காக, குழந்தைக்காக, இதுக்காக இயேசு தேவையே இல்லைன்ற நான். ஆமா, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் ஏசப்பா ஏற்றுக்கொண்டா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? இல்லையே. அப்போ நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம திரும்பி பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு எங்க பாஸ்டர் என்னை பார்த்து இவன் நல்ல ஒரு உடன் ஊழியக்காரனா இருக்கிறான், வரும்போதெல்லாம் 2 ஆத்துமாக்களை கூட்டிக்கிட்டு வரான், அல்லது வாட்ஸ்அப்பில் அடிக்கடி எனக்கு இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க, இவங்களை பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ண, சூப்பர் மார்க்கெட்டில் மீட் பண்ண, ஷாப்பிங் சென்டரில் மீட் பண்ண, ஹாஸ்பிட்டலில் இவங்களை மீட் பண்ண, இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்கன்னு யாராவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புகிறானா? இல்லையே. அப்போ இன்றைக்கு
உடன் ஊழியன் யார்? அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளை, கொலோசியர் 1ஆம் அதிகாரம், வேகமாக அந்த 3 வசனத்தை சொல்லிடுறேன், நீங்கள் அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணணும். இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். உடன் ஊழியக்காரர்கள் யாருன்னா கற்று அறிகிறவர்கள். முதலாவது கற்றுக்கொள்றவங்க, இரண்டாவது பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறவங்க, அவங்க தான் உடன் ஊழியக்காரர்கள். ஆமே, நீங்க உண்மையான ஒரு சர்ச் மெம்பரா இருந்தா முதல்ல உங்களுடைய லீடர்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கொள்வீங்க. விசுவாசத்தை, கிருபையை, அபிஷேகத்தை, பரிசுத்தத்தை, வல்லமையை, இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்வீங்க. அறிந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவன் தான் உடன் ஊழியக்காரன், கோ ஒர்க்கர் ஆர் கோ லேபரர். வாட் அபவுட் யூ பிரதர்? என் பேரை சொல்லுங்க, பாஸ்டருக்கு தெரியும். இஸ் a senior most believer in our church. அதனால பரலோகத்தில் உனக்கு ஸ்பெஷல் ரூம் கிடைக்குமா? இன்றைக்கு நான் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக பாரத்தோடு சொல்றேன். ஆமென். உடன் ஊழியக்காரர்கள் கற்று அறிகிறவர்களாக இருக்கணும். கற்று அறிகிறவர்களா கற்றுக்கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்ளணுங்கிற மனப்பக்குவம் வரணும். போதகர் தாமஸ் ராஜை பற்றி அவருடைய உலகத்து ஓட்டத்தை முடித்த போது ஆயிரமான சாட்சிகள் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய இன்டர்வியூவில் நான் அவரை இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லுவாங்க, சாம் சுந்தரம் அல்லது பாஸ்டர் சுந்தரம்லாம் எங்களுக்கு இதை செய் அதை செய் அப்படின்னு கற்றுக் கொடுக்கவே மாட்டார். அவரை பார்த்தே நாங்கள் திருந்திடுவோம். அவன் ஒரு முறை டாய்லெட் அடைச்சிக்கிட்டு தண்ணி போகலை, சரியா, என்ன போல நாங்களாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சுந்தரையா வந்தார், வேஷ்டியை மடித்து கட்டினார், க்ளவுஸ் எல்லாம் கிடையாது, வெறும் கையை அந்த டாய்லெட்டுக்குள்ளே கையை விட்டார். அங்கே கிடக்கிற குப்பை அதெல்லாம் அள்ளி எடுத்து வெளியே வீசினார். அப்புறம் பார்த்தா தண்ணி மடன்னு போயிட்டு. அவர் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார். அதை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஐயா, இதுதான் என் லீடர்ஷிப்பு. இன்னைக்கு தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆயிட்டது மாதிரி இன்னைக்கு இந்த லீடர்ஷிப்பில் அப்பா சொல்றதை கேட்டா தானே, வீட்டில் கேட்டா தானே, சபையில் கேட்பான். என்ன சொல்றீங்க? தாய் சொல்றதை கேட்டா தானே அவங்க சபையில் இருக்கிறன்னு சொல்ற கேட்க முடியும். அப்ப எந்த இடத்துல தவறு நடக்கிறது பாருங்க. எப்பாப்ரா யாருன்னு கேட்டா வசனம் சொல்லுகிறது, அவன் கற்றறிந்து அவன் மூலமாக நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்றாருன்னா, முதல்ல அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவன் கவனமா கேட்பான். கவனமா கேட்டவன் தான் பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். உங்க ஆசிரியர் திடீர்னு நின்று பாடசாலையில் பாடம் எடுக்கிறது இல்லை. அவர் முதல்ல பிஎட் முடிச்சு எம்எட் முடிச்சு அது அப்புறம் அந்த எப்படி டீச் பண்ணணுங்கிறதெல்லாம் நிறைய பரீட்சை எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ஆசிரியர் போஸ்ட்டுக்கு வராரு இல்லையா? அதனால நான் உங்களுக்கு அடுத்தது சொல்லி முடிக்கிற வேண்டிய காரியம், ஓகே, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. பிரியமான சகோதரனும், கொலோசியர் 4:7 வாசிங்க. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமா இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். இந்த காலத்தில் இருக்கிற வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் கிடையாது. எந்த கிராமும் எந்த கிலோகிராமும் கிடையாது. புரியுதா? அங்கே கேட்குறத கேட்டுட்டு சொல்லணும். அப்போ தீகுக்கு யார் அப்படின்னா, அவன் எனக்கு கர்த்தருக்குள் என் உடன் ஊழியக்காரன். அவன் என்ன செய்வான்னா, நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், நியூஸ் எல்லாம், சரியா கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் உங்களுக்கு அறிவிக்கிறவன். அப்போ தீகுக்கு மேலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான எண்ணம் இருந்துச்சு. என்ன எண்ணம்? நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே போய் அங்கே சொல்லுவான். ஏன்னா இந்த நாட்கள் இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் கிடையாது இல்லையா? அந்த இன்ஃபார்ம் பண்ணுறது தான் முக்கியம். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை இன்ஃபர்மேஷன் முக்கியம். இன்ஃபர்மேஷன், உடன் ஊழியக்காரர்கள் இன்ஃபர்மேஷனில் தேறி இருக்கணும். நான் சில கேட்பேன், உங்கள் சர்ச்சுக்கு போனியா தம்பியா? போனேன்.
உங்க பாஸ்டர் என்ன பேசினாரு? நல்லா பேசினார், ஆசீர்வாதத்தை பத்தி பேசினார். ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், ஆசீர்வாதத்தை பத்தி. வெரி குட். அப்போ அவர் என்ன பயன்படுத்தின வசனம் என்ன? அதாவது ஆசீர்வாதத்தை பத்தி பேசினார். அவர் என்ன வசனடா பயன்படுத்தினாரு? அப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை, அது வேற. ஆமா 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 ஆமா, கரெக்டா சொல்றீங்க பாருங்க, அந்த வசனம் தான் பேசினாரு. சரி, அதையே ஒரு மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரா? அதாவது நான் மறந்துட்டாங்க. அந்த சரியான இன்ஃபர்மேஷன் அவன் கேதர் பண்ணல. இன்றைக்கு நான் என்ன சொல்றேன், பாட்டு பாடும்போதெல்லாம் கைத்தட்டு பாட்டு பாடுறியே, பிரசங்கம் பண்ணும்போது உனக்கு எங்க இருந்து தூக்கம் வருது? அதுக்கு பேர் தான் கனநித்திரையின் ஆவி. ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. வாக்குத்தத்த ஆராதனைக்கு மட்டும் போயிட்டா வாக்குத்தத்த நிறைவேறும்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் வாக்குத்தத்தத்துக்கு பாத்திரவானாய் மாறணும். ஆமென். ஆதியாகமம் 12:2 வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது இல்லையா? அப்போது அவருக்கு 75 வயது. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதும் போது 100 வயது. 25 லாங் இயர்ஸ் தேவன் ஆபிரகாமை உருவாக்கினார். ஆமென். இதுதான் சத்தியம். ஒருவேளை இப்படிப்பட்ட சத்தியம் பேசணும் இருந்தால் ரொம்ப டஃப்பாக இருக்காயா, நம்ம இனிமேல் யூடியூப்லாம் பார்க்கக்கூடாது. நான் அப்படி நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஒரு ஃப்ராடு, என்ன மாதிரி ஒரு கள்ள தீர்க்கதரிசி, என்னைய மாதிரி ஒரு டிசீவிங் ஸ்பிரிட்டு, அப்படின்னா வஞ்சிக்கிற ஆவி ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். என் மேலே இருக்கிற அனாயிண்டிங்க நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமென். ஆண்டவருக்கு தோத்திரம். தீங்கு யாரு? செய்திகளை, சரியான செய்திகளை. இந்த பாருங்க, செய்தினா நியூஸ்ன்னு அர்த்தம். நான் 10% சொன்னேன்னா அதை 90% ஆட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராடினரியா பேசுற நிறைய ஆட்கள் இருக்காங்க இன்னைக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை கை தவறி கீழே விழுந்துட்டுன்னு சொன்னா, கால் முறிஞ்சிச்சு, கை முறிஞ்சிச்சு, அவர் கிரிட்டிக்கலா இருக்கிறான்னு வாட்ஸ்அப்ல போட்டுருவான். அது பொல்லாத ஆவி. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். அப்போ ஒரு உடன் ஊழியர், அதாவது கற்றுக் கொடுக்கிறவன். அடுத்தது உடன் ஊழியர் யாரு? செய்திகளை தேவ ஜனங்களுக்கு கொண்டு போகிறவன். மூன்றாவது சொல்லி முடிக்கலாமா? கொலோசியர் 4:11. வாசிங்க. என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இயேசு வாழ்த்து சொல்கிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார். அருமையான வசனம். இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு. அண்டர்லைன் த பாயிண்ட். தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்காக என் உடன் வேலையாளாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வருகிறார்கள். உடன் ஊழியன் எப்படிப்பட்டவன்? உடன் ஊழியனை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். அவனுடைய நோக்கமெல்லாம் கிங்டம் ஆஃப் காட், thy kingdom come. ஆமா, இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தின் நோக்கமே கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். உங்க ராஜ்யம், என் ராஜ்யம் கட்டப்படக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். அவன் சொல்கிறார், எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஒரு சில நேரங்களில் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் மற்றொரு நேரங்களில் ஒரு ஆறுதலின் அபிஷேகம், ஆறுதலின் வல்லமை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன். அப்போ உடன் வேலையாளனுடைய கேரக்டர், கற்றுக் கொடுக்கிறவர்கள், செய்தியை அறிவிக்கிறவர்கள், ஆறுதல் செய்கிறவர்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி எழுமி நின்று ஜெபம் பண்ணிடுவோம். பிலமோனை குறித்த நல்ல சத்தியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே, நான் ஒரு பிலீவராக இருக்க விரும்புகல. லார்ட், ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் யூ. ஆமென். ஒரு உடன் ஊழியக்காரியாக. ஆமென். சபையில் நான் ஒரு கேர்சல் லீடராக இருந்தால் நானும் ஒரு உடன் ஊழியக்காரி. நான் ஒரு ப்ரேயர் குரூப் லீடராக இருந்தால் நான் ஒரு உடன் ஊழியக்காரன். நான் கொயரில் இருந்தால் நான் ஒரு உடன் ஊழியக்காரன். நான் கீபோர்டு வாசிக்கிறதா இருந்தால் நானும் ஒரு உடன் ஊழியக்காரன். நான் கோயிலில் பெருக்கி கிறுக்கி தொடச்சி கிடைச்சி பாயெல்லாம் போடுற ஆள், நான் ஒரு உடன் ஊழியக்காரன். ஏதாயிலும் ஒரு வேலையை நான் செய்கிறேன். இயேசுவே, என்னால் இயன்ற காணிக்கைகளை நான் கொடுக்கிறேன். நான் ஒரு உடன் ஊழியக்காரன். என் சபைக்காக, எழுப்புதலுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எனக்கு இருக்கிறது. நான் ஒரு உடன் ஊழியக்காரனை பற்றிய
ஒரு டீட்டெயில் ஒரு இன்ஃபர்மேஷனை கர்த்தருடைய கிருபையினால நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி, பிலமோனுக்குள்ள இருக்கிற ஆவி எனக்குள்ளே வருவதாக. ஆமென். பிலமோனை தெரிந்து கொண்ட தேவனே, ஆமென். பிலமோனை தெரிந்து கொண்ட தேவனே, எங்களை நீர் தெரிந்து கொள்ளணும். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் நடத்தினவரே, ஆண்டவரே, பைபிள் கேரக்டர்ஸை பற்றி நாங்கள் மெடிடேட் பண்ணிட்டு வரோம். ஆண்டவரே, பிலமோனை குறித்த மெடிடேஷனுக்காக ஸ்தோத்திரம். பவுலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோ லேபரர், கோ ஒர்க்கர், எங்களை இந்த பூமியில உம்முடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்கிற வேலையாட்களாக, உம்முடைய தோட்டத்தில் வேலை செய்கிற கூலிக்காரர்களாக எங்களை ஏற்படுத்தி இருக்கீங்கப்பா. அதை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒரு புது பலன் அவர்களை நிரப்பட்டும். அதே நேரத்தில் வியாதிகளும் தருத்தரங்களும் பண கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் இன்றைக்கு இரவு விலகட்டும். ஒரு நிம்மதியை தாரும், ஒரு புது பலனை தாரும். உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, அழைத்தவர் நடத்துவீர், ஒரு நாளும் மறக்க மாட்டீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஓட்டம் முடிகிற வரைக்கும் உமக்காக ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், எங்கள் உடன் ஊழியர்கள், எங்களுடைய 10K prayer warriors, midnight prayer warriors, நெகேமியா prayer warriors, ஆண்டவரே, சாட்டர்டேல இருக்கிற prayer warriors, pray for leaders group, ஆண்டவரே, prayer group leaders, எல்லார் மேலையும் தேவனுடைய பூரண கிருபை இருக்கட்டும். கர்த்தர் நடத்தும். இன்றைக்கு செய்திகளை கேட்ட பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் வரட்டும், ஆத்தும பாரம் வரட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் என்று சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.